வணக்கம். வாழ்க தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து லீவ் அப்ரூவர் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது இனிஷியேட்டர் ஐடி தான் ஆக்சுவலாக. இது வந்து ஆனால் இதில் வந்து எனக்கு வந்து அப்ரூவ் குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், நம்ம லீவ் அப்ரூவ் குரூப்புக்கு ஃபஸ்ட்டு அப்ரூவ் குரூப் தான் போகணும். இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதை கிளிக் பண்ணுறீங்க. இங்கே அப்ரூவ் குரூப் இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்கள் அப்ரூவ் குரூப்பு காமிக்கிறேன். இந்த அப்ரூவ் குரூப்பை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இதில் போயிட்டு நம்ம செட் பண்ணணும். அவர் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. ஸோ அந்த அப்ரூவ் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே க்ரியேட் இருப்பா, இங்கே க்ரியேட் அப்ரூவ் குரூப்பில் க்ரியேட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. இது வந்து பண்ணிவிடுங்க. க்ரியேட் இங்கே இருப்பாங்க, க்ரியேட் இருக்குது. இதை முதல் பண்ணிவிடுங்க. இதை வந்து முதல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ரெண்டாவது போஸ்ட் மேப்பிங். அடுத்து நான் பண்ணுறது போஸ்ட் மேப்பிங் பண்ணணும். ஸோ போஸ்ட் மேப்பிங் காட்டுற பாருங்கள். ஹெச்ஆரில் செகண்ட் வந்து போஸ்ட் மேப்பிங். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். எதை மாதிரி கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட் மேப்பிங் இங்கே பாருங்கள், போஸ்ட் மேப்பிங் சொல்லி. ஸோ இந்த போஸ்ட் மேப்பிங்கில் போயிட்டு நம்ம ஆல் மாடியூல் செட் பண்ணணும். வெப் ஐடி தான். இங்கே போயிட்டு ஆல் மாடியூல் அப்படி செட் பண்ணணும். அது நம்ம செட் பண்ணிடணும். செகண்ட் ஒர்க் அது. இங்கே இருக்க போகிறோம் வெப் ஐடி இது. இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் மாடியூலில் கொடுத்துருவாங்க. இது பார்ட் 2 நான் வீடியோ போட்டேன். பார்ட் 2 வீடியோ போட்டு இங்கே க்ரியேட் பண்ணால் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் பண்ணுறது தான் இது வந்து பார்ட் 2 வீடியோ போட்டேன். க்ரியேட் பண்ணால் க்ரியேட் ஆகும். கிளிக் பண்ணிட்டு பண்ணணும். ஆக்சுவலாக அதை பண்ணிட்டேன். ஓகேங்களா? லோடாக பாருங்கள். வெப் ஐடி இது வந்து வெப் ஐடி. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்து லீவ் பார்க்கணும். நம்ம லீவில் சிஎல் ஆர்ஹெச் எல்லாம் நம்ம இஎல்லாம் ஏற்றணும். இதெல்லாம் நம்ம ஏற்ற போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஜிடிஎன்பி சர்வீஸில் பக்கத்தில் ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இதில் லீவ் இருக்கும். இது இன்சிட் ஐடி. இது வந்து இன்சிட் ஐடி பண்ணணும். ஸோ நமக்கு அப்ரூவ் ஐடி எங்கேருந்து பார்க்கணும், எங்கே இருக்குன்னா அதான் பார்க்கணும். ஸோ அப்ரூவ் ஐடி வந்து அப்ரூவ் குரூப்பில் இருக்கலாம், மேபி சில இதில் வெரிஃபைலையும் இருக்கலாம். ஆனால் போஸ்ட் மேப்பிங் கண்டிப்பாக இன்சிட் ஐடி தான் இருக்கும். போஸ்ட் மேப்பிங் அப்புறம் லீவ் ப்ராசஸும் கண்டிப்பாக இன்சிட் ஐடி தான் இருக்கும். ஸோ அப்ரூவ் குரூப் மட்டும்தான் அப்ரூவ் ஐடி இருக்கும். மற்ற எல்லாமே இன்சிட் ஐடி தான் இருக்கும். சில பேருக்கு வந்து அப்ரூவ் குரூப் கூட வெரிஃபைல இருக்கலாம். ஸோ எங்கே இருக்கோ அந்த ஐக்கான் பாருங்கள். அந்த ஐக்கானில் ஃபஸ்ட்டு அப்ரூவல் கிரியேட் பண்ணிடுங்க. ரெண்டாவது போஸ்ட் மேப்பிங்கும் லீவ் ப்ராசஸும் கண்டிப்பாக இன்சிட் ஐடி தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் எங்கே இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். வெப் ஐடி இது வந்து ஆக்சுவலாக என்னென்னு பாருங்கள். லீவ் ப்ராசஸ் இங்கே இருக்கும். லீவ் ப்ராசஸ் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கால் வெப் ஐடி கிளிக் பண்ணுறேன். மூணாவது பண்ணுறது கால் வெப் ஐடி. ஃபஸ்ட்டு அப்ரூவல் குரூப் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது போஸ்ட் மேப்பிங். மூணாவது லீவ் ப்ராசஸ். எஃபெக்ட் டேட் 1 கொடுங்க. நம்ம எப்போ பண்ணுறோமோ 1 கொடுத்துருங்க. ஸோ இப்போ லீவில் நம்ம க்ரியேட் பண்ணணும். லீவில் இங்கே க்ரியேட் பண்ணணும். இங்கே இருக்கு பாருங்கள். இது 3வது ஆக்சுவலாக வந்து தேவை வீடியோ தான். இது மாதிரி கிளிக் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள், க்ரியேட் அதை கொடுக்குறீங்க. க்ரியேட் கொடுக்குறோம். வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகுது. இதை கிளிக் பண்ணிங்க. எங்கிட்ட வீடியோ அதாவது 10 இல்லை, அதனால் வந்து இது மாதிரி போகும். விண்டோஸ் 10 இல்லை. ஓப்பன் ஆகுது. வெப் ஐடி ஓப்பன் ஆகுது. இது லீவ் என்ட்ரி பண்ணணும்.
லீவ் ப்ராசஸ் கிளிக் பண்ணுறேன். வெப் ஐடி கிளிக் பண்ணுறேன். இன்னும் கிளிக் பண்ணுறேன். டேட் வந்து எஃப்ஐ டேட் 1 வரும். 1 நம்ம கொடுத்துட்றோம். கிரியேட். அது வந்து இங்கே இருக்க கிரியேட். வெப் ஐடி நமக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கிற க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நம்ம என்ன க்ளோஸ் பண்ணிக்கிறோம். வெவ்வேறு ஓப்பன் ஆகிடுச்சு நமக்கு. இதுதான் லீவ். இதில் வந்து நம்ம லீவ்லாம் ஏற்றணும். சிஎல் அரைச்சி இஎல்லாம் ஏற்றணும். இங்கே இருக்க பாருங்கள். சப்போஸ் இங்கே இது ஓப்பன் ஆகலைன்னு சொன்னால் இங்கே இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, வியூ பண்ண முடியலன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இந்த வியூ அங்கே இருக்கு பாருங்கள். வியூவில் போயிட்டு அன்பிளட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இது மாதிரி நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஏஎல் போடணும். எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணணும். நான் ஒரு 2 பேர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஹெச்எம் தான் எல்லாம் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதை தான் பண்ண போகிறோம். அவள் எவ்வளோ இருக்குது, அவங்க வந்து இஎல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இஎல் வந்து அவங்களுக்கு வந்து அதே மாதிரி இங்கே பார்க்கலாம். கிளிக் பண்ணு இஎல் எவ்வளோ இருக்குது. ஸோ அவங்களுக்கு இஎல் வந்து 184 இஎல் போட்டாச்சு. சிஎல் 12 டேஸ் தான். ஸோ சிஎல் வந்து 12 டேஸ். அடுத்து ஆர்ஹெச் 3 நாள் தான். அவங்க வந்து எம்எல் எடுக்கலை. எம்எல் வந்து இன்னும் எதுவும் எடுக்கலை. ஸோ அதனால் வந்து அதை நான் போடல. இது மாதிரி நம்ம போடணும். எல்லாருக்கும் போகணும். இது மாதிரி எல்லாருக்கும் போகணும். ஸோ இஎல் சிஎல் ஆர்ஹெச் போட்டுங்க. மற்றதெல்லாம் தேவைப்படாது. ஸோ எஸ்ஆர் இதே மாதிரி போடுங்க. டேட் வந்து 1/1 கொடுங்க. 1/1 ஜனவரி நான் கொடுப்போம். ஸோ ஜனவரி கொடுப்போம். டேட் வந்து 1/1 கொடுத்துருவோம். மெசேஜ் வச்சுட்டு இதை அப்லோட் பண்ணுங்கள். ஆரக்கல் போகிறீங்க. ஆரக்கல் கிளிக் பண்ணுறோம். அப்லோட் பண்ணுறோம். இது மாதிரி எல்லோரும் பண்ணணும். இது மாதிரி எல்லாருக்கும் பண்ணணும். பிளாக் ரோட போடணும். அப்லோட் அவ்வளோதாங்க. இது பார்ட் 2 வீடியோ. இது வந்து பார்ட் 2 வீடியோ இது. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இது மாதிரி நம்ம லீவ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடணும். ஸோ தப்பாக போட்டு நீங்கள் மீண்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போகிறது அப்போலோ குரூப். அது எங்கே இருக்குன்னா அப்லோடில் இருக்கலாம். செகண்ட் வந்து போஸ்ட் மேப்பிங். அது கண்டிப்பாக இன்சைட் ஐடி தான் இருக்கும். தேர்டு வந்து லீவ் ப்ராசஸ் பண்ணுறோம். லீவில் அதுவும் இன்சைட் தான் இருக்கும். அதுவும் இன்சைட் தான் இருக்கும். ஸோ அன்னியான் லீவ் என்ன இருக்கோ எஸ்ஆரில் பார்த்து போடுங்க. அடுத்தது சிஎல் 12, ஆர்ஹெச் வந்து 3. இதை போட்டு நம்ம வந்து
எஃபெக்ட் டேட் 1/1 கொடுப்போம். 1/1 கொடுத்துருங்க. ஸோ எஃபெக்ட் டேட் வந்து 1 ஜனவரி 2025 கொடுத்துருவோம். இந்த மாதிரி கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நேராக வந்து ஆராக்கிள், அங்கே இருக்கும் ஆராக்கிள் இருக்கும், அது பாருங்கள். நம்ம அப்லோட் இருக்கும், அப்லோட் பண்ணுங்கள். அப்லோடு பண்ணுங்கள். பிளாக்கில் தான் இருக்குது அப்லோடு. இது மாதிரி எல்லா ஆசிரியரும் நீங்கள் பண்ணிவிடுங்க. பல்காக பண்ணலாம், பல்காகவும் பண்ணிடலாம். பல்காக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்மளுடைய லீவை அவங்க அப்ளை பண்ணலாம். லீவ் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா அப்ரூவல் குரூப்பில் தான் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு அப்ரூவல் குரூப், இந்த அப்ரூவல் குரூப் பண்ணுறது. ரெண்டாவது தான் போஸ்ட் மேப்பிங். மூணாவது தான் வந்து லீவ் ப்ராசஸ். அதான் ஃபஸ்ட்டு அப்ரூவல் குரூப்னு போய் அப்ரூவல் குரூப்பு செட் பண்ணுறோம். நம்ம டைப் பண்ணுறோம். லீவ் அப்ரூவல் குரூப்னு டைப் நம்ம குரூப்பை உருவாக்குறோம். அதுக்கு போஸ்ட் மேப்பிங் பண்ணுறோம். அந்த லீவ் அப்ரூவல் குரூப்பை எல்லாருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். மூணாவதாக எல்லா எம்ப்ளாய்க்கும் லீவ் ப்ராசஸில் போயிட்டு எஸ்ஆர் வச்சு நம்ம லீவ் என்ட்ரி போடுறோம். அதாவது சிஎல் வந்து 12 RH3, அப்புறமா வந்து அவங்களுக்கு இருக்கிற இஎல், அப்புறம் இஎல் கழியும், எடுக்க இஎல் கழியும், என்ன இருக்கோ அதை வரையும் போடுங்க. அப்புறம் மாற்றிக்கலாம், தப்பாகிட்டாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதை போட்டுட்டு அப்புறமா வந்து அவங்கள கரஞ்சி ஆப்பில் லீவ் போட சொல்லலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நீங்கள் அதை வந்து இன்ஸ்டியூட் வரும், இன்ஸ்டியூட் மூலம் அப்ரூவல் போகும். எல்லாமே வந்து வெப்சைட்டில் தான் வரும். லீவ் அப்ளை பண்ணுற மட்டும் ஆப் தான். ஸோ வந்து இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போத்துக்கு சைட்டில் ஓப்பன் ஆகுது, சைட்டில் தான் வருது. பிற்காலத்தில் வந்து ஆப்பில் வரலாம். நீங்கள் சைட்டில் போய்ட்டு HM வந்து அப்ரூவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.